ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்சைட்டி மான்ஸ்டர். இந்த போயத்தோட தமிழ் சம்மரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆன்சைட்டி மான்ஸ்டர் இதை யார் எழுதுனாங்கன்னா ரோனா எம்சி ஃபெரன். இந்த போயம் எதை பற்றினா, நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. அந்த டயத்தில் உங்கள் பெட்டுக்கு அடியில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்க மாதிரி இருக்குது. அந்த மான்ஸ்டர் உங்களோட பயத்தெல்லாம் சாப்பிடுது. அந்த மான்ஸ்டர் எப்போ பார்த்தாலும் உங்கள் கூடயே இருக்குது. நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. அந்த மான்ஸ்டர் எப்படிப்பட்ட மான்ஸ்டர்னால், எல்லாருக்கும் மேகி பிடிக்கும்ல, அந்த மான்ஸ்டர் பேர் வந்து மேங்கி மான்ஸ்டர். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேகியால் ஆனது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேங்கி மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது, உங்களோட சந்தோஷத்தெல்லாம் உறிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டல்னஸை கொடுத்துருது. அந்த மான்ஸ்டரை எதிர்த்து நீங்கள் போராடலான்னு நீங்கள் ஒரு உறுதி எடுக்கும்போது அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அது மறைஞ்சு போயிடுது. இதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியும், அதாவது இந்த போயத்தோட கதைக்குள்ளே போகலாமா? ஆன்சைட்டி மான்ஸ்டர் இது யார் எழுதுனாங்க? ரோனா எம்சி ஃபெரன். இவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக போகுமா? ஆன்சைட்டி ஆன்சைட்டி, யூ க்ரீப், யூ லுக், யூ worry me, mangy monster under my bed, on all my fears you must be fed, and when I try to stab you out, you stab me with the blade of doubt. ஆன்சைட்டினா என்னென்னா பயம். நம்மளுக்கு ஒரு பயம் வரும். நம்ம எப்போவுமே ரொம்ப நல்லா படிச்சிருந்தாலும் கரெக்டாக எக்ஸாம் எழுதும்போது ஒரு பயம் வரும் தெரியுமா? ஐயோ நம்மளுக்கு பண்ண முடியாதோ, கரெக்டாக எழுத முடியாதோ, என்ன தான் நல்லா பேச ட்ரை பண்ணி படித்து வச்சுருந்தாலும் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு பயம் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பயம், ஒரு பதட்டம் தான் ஆன்சைட்டின்னு சொல்கிறோம். நம்ம நல்லா டே ஃபுல்லாக ஜாலியாக இருந்திருப்போம். நைட்டை தூங்கும்போது திடீர்னு ஒரு டவுட் வரும். நம்ம ஏன் அன்னைக்கு அது பண்ணாமல் இது பண்ணோம் அப்படின்னு ஒரு பதட்டத்தை கொண்டு வரதில்ல, அதுதான் ஆன்சைட்டி. இந்த ஆன்சைட்டியை ரோனா மேக்ஃபெரன் இவங்க வந்து ஒரு மான்ஸ்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்சைட்டி நீ வந்து ஒரு க்ரீப், நீ வந்து ஒரு க்ளூர்க், நீ வந்து என்ன கவலைப்பட வைக்கிற, நீ வந்து ஒரு மேங்கி மான்ஸ்டர் மாதிரி என்னோடய பெட்டுக்கு அடியில் இருக்கிற, என்னோடய பயத்தெல்லாம் நீ சாப்பிட்ற. நான் வந்து உன்னை பட்னியாக போடணும்னு நினச்சேன் எப்போனா நான் பயம் இல்லாமல். ஆனால் வந்து நீ என்ன பண்ணுற, டவுட்டுன்ற ஒரு ஆயுதத்தால் என்னை குத்திக்கிட்டே இருக்க இப்படின்னு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாமா? யூ ஸ்னீக்கி ஸ்கரிலஸ் சேவேஜ் பீஸ்ட், I don't hate you, but I like you the least. You're not cute or cuddly. Why do I let you cling to me? You're ugly, you're worrisome. You drain my joy and leave me glum. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்னீக்கி அதாவது மறைஞ்சு அந்த மான்ஸ்டர் அவங்க பின்னாடியே இருக்குது. ஸ்கரிலஸ், நீ ஒரு ஸ்கரிலஸ் க்ரியேச்சர்னு சொல்கிறாங்க. நீ ஒரு சேவேஜ் பீஸ்ட், அதாவது நீ ஒரு அரக்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்காமலாம் இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்சவங்க லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் நீ தான் கடைசியில் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப க்யூட்டாகவும் இல்லை, அதே மாதிரி நீ கொஞ்சம் கேர்டல் பண்ணுற மாதிரி ஒரு டெடிபியர் மாதிரியும் இல்லை. ஆனால் நான் ஏன் உன்னை எப்போவுமே என் கூட வச்சுட்டே இருக்கேன்? அவங்ககிட்ட கொஷின் கேட்டுக்கிறாங்க. அடுத்து யூ அக்லி, நீ ரொம்ப அக்லியாக இருக்க, நீ ரொம்ப கவலைப்பட வைக்கிற, என்னோடய சந்தோஷத்தெல்லாம் நீ உறிஞ்சிட்டு என்னை வந்து சோகத்தில் ஆழ்த்துற அப்படின்னு செகண்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. தேர்ட் பேராகிராஃப் போமா? ஆன்சைட்டி ஆன்சைட்டி, I hear you achieved notoriety. Evidently, I am not the only one. You hassle them all before you have done. Though I didn't see how you find the time to carry out your heinous crime. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நொச்சீரியாரிட்டி அப்படின்னா என்னென்னா, நல்ல விஷயத்தில் ஒருத்தங்க நல்ல பேர் வாங்குற மாதிரி, கெட்ட விஷயத்தில் டாப் அப்படின்ற ஒரு பேர் வாங்குறது நொட்டீரியாரிட்டின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்சைட்டி நீ வந்து ஒரு நொட்டீரியாரிட்டி அப்படின்ற பொசிஷன் அடைஞ்சிட்டியாமே, ஒரு நான் மட்டும் கிடையாது பயத்தில் இருக்கிறவங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பயம் இருக்குது. எனக்கு வந்து தெரியலை எப்படி அவ்வளோ டைம் உனக்கு கிடைக்கிது இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் பயன்படுத்த வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஹெய்னஸ் க்ரைம், அதாவது இவ்வளோ பெரிய க்ரைம் நடத்துறதுக்கு உனக்கு இப்படி டைம் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க இந்த ஸ்டான்ஸால். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக போவோமா? ஃபார் ஆல் டே லாங் அண்ட் நைட் டைம் டூ, a hovering pest to be too big to chew, you hang around and taunt me fierce by dangling dagger with which to pierce. I trembled in my delicate skin, but chin stuck out. I determined to win,
இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் ஆல் டே லாங் அண்ட் நைட் டைம் டூ. காலையிலையும் அவங்களுக்கு ஆன்சைட்டி மான்ஸ்டர் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது, நைட் டயத்துலேயும் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோவரின் பெஸ்ட், ஒரு சின்ன பூச்சி மாதிரி அது என்ன பண்ணுதான், இவங்க ஷூ சொல்லி பார்த்தாலும் போக மாட்டேங்கிறான், இவங்க கூடயே எப்போவுமே இருக்கான். எப்படின்னா, ஒரு டேகர், ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரி, எது அவங்கள குத்த வர்றத ஒரு கத்தி தொங்குற மாதிரி, அவங்களோட டெலிகேட் ஸ்கின்னில் ஒரு கத்தி குத்த வர மாதிரி இருக்கான். இது என்ன பண்ணுறாங்க, நான் உன்னை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப், ஆன்சைட்டி யூ வில் நாட் கெட் த பெஸ்ட் ஆஃப் மீ, யூ wasted enough of my precious years, you deserve no sympathy or tears, like the monster you are, you will be destroyed, I armed myself with the likes of pride. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்சைட்டி நீ என்னை உன்னால் பெஸ்ட்டாக என்னோட பெஸ்ட்டை உன்னால் எடுத்துக்க முடியாது, என்னோட ப்ரெஷியஸ் இயர்ஸ் நிறைய வருஷத்தை நான் பயத்தில் வேஸ்ட் பண்ணிட்டேன், உனக்கு நான் இனிமேல் பாவமும் ஒரு கண்ணீரும் சிந்த மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நீ இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருக்க, உன்னை நான் கொல்ல போகிறேன். நான் ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு ஆஸ்ட்ரியன் நியூராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட புக்கை நான் படிச்சிருக்கேன். எப்படி பீமு மோட்டுக்கெலாம் லட்டு சாப்பிட்டா சமோசா சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து வரும்ல, அதே மாதிரி நான் இது உங்களுக்கு கம்பேரிசனுக்காக சொன்னது, இது டெக்ஸ்ட்டில் கிடையாது. சிக்மண்ட் ஃப்ராய்டோட புக்கை ஆத்தர் படிக்கிறாங்களாம், படித்து அவங்க ஒரு அந்த ஆன்சைட்டி மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்கான ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, while you watch me I'll study you more, know your every weakness, for this is war, I'll vanish you for once and all, I armed up for the bloody brawl, but hey, what's this, a hasty retreat, don't tell me that you admit defeat. இவங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை பார்த்துக்கிட்டே இரு, நான் உன்னை பற்றி நிறையா படிக்க போகிறேன், ஆன்சைட்டி பற்றி, உன்னோட எவ்ரி வீக்னஸை நான் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ ஏதாவது ஒரு எதிரி அழிக்கணும்னா அவனோட வீக்னஸை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ரொஹனா மேக்ஃபரன் என்ன சொல்கிறாங்க, ஆன்சைட்டியோட வீக்னஸை நான் தெரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது ஒரு பெரிய யுத்தம், இந்த யுத்தத்தில் நான் ஒன்று அழிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று அழிக்க போகிறேன்னு இவங்க சொன்ன டைம் அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா மறைஞ்சு போய் ஒளிஞ்சிக்குது. இதை அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. என்ன போய் பயந்து ஒளியிற, என்கிட்ட சொல்லாத, நீ உன்னோட தோல்வி ஒத்துக்கிட்டேன்னு அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த பேராகிராஃப் போவோமா. நோ ஆன்சைட்டி யூ devious, sly, slippery, before you let me kill you off, you slink away to smirk and scoff, knowing full well that you will come back to get my with the sneak attack. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்சைட்டி இப்போ போயிருக்கலாம், ஆனால் அது எப்படி போயிருக்குன்னா ஒரு சைடு ஒரு மாதிரி ஸ்மிர்க், ஒரு மாதிரி திமிராக சிரிச்சுக்கிட்டே போயிருக்கு. இவங்களுக்கு தெரியும் ஆன்சைட்டி மான்ஸ்டர் இப்போ போயிருக்கு, ஆனால் அது இன்னும் கொஞ்ச நாளில் திருப்பி வேறு விதமாக ஒரு பயத்தை உண்டாக்க வரும் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாங்க. இந்த போயம் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.